அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. இந்த பகுதியில் சமரசம் தலையங்கங்களை விரிவாக நாம் அலசி வருகிறோம். அந்த அடிப்படையில் 2026 ஜனவரி 1 முதல் 15 இதழுக்கான மனநல பாதிப்பா மத வெறுப்பா என்ற தலைப்பில் நாம் எழுதிய தலையங்கத்தை இந்த பகுதியில் அலச இருக்கின்றோம். பாருங்கள். டிசம்பர் 15 நாள் பாட்னாவில் உள்ள பீகார் முதலமைச்சருடைய செயலகத்தில் 1283 ஆயுஷ் மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இதுல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்று 10 மருத்துவர்களுக்கு நேரடியாக பணி நியமன சான்று வழங்குவதுடன் மற்றவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த சான்றுகளை வழங்கக்கூடிய நிகழ்வு அது. இந்த நிகழ்வில் மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் என்ற ஒரு சகோதரி இந்த பணி நியமன ஆணையை வாங்குவதற்காக வருகிறார். அவர் புர்கா அணிந்து நிகாப் என்று சொல்லக்கூடிய முகத்திரையை அவர் அணிந்து வருகிறார். இதை அணிந்து வந்ததை பார்த்த உடனே நிதிஷ்குமார் வழக்கமாக எல்லாருக்கும் அந்த சான்று கொடுத்துட்டு அந்த பெண்மணியிடம் இது என்ன நீ முகத்தில் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பெண்மணி இந்த கேள்வி எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு முதலமைச்சரிடம் இருந்து நான் பணி நியமன ஆணையை வாங்க போகிறோன்ற எதிர்பார்ப்பில் போகும்போது இந்த கேள்வியை அவர் சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலை முதலமைச்சர் மிகவும் கீழ்த்தரமாக யாருமே கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு பெண்ணுடைய முகத்திரையை அந்த இடத்துல பொது மேடையில் பிடிச்சு இழுக்கிறார். இது எவ்வளோ அநாகரிகமான கீழ்த்தரமான செயல் என்பதை அங்கு உள்ள பார்த்திருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையில் அந்த துணை முதல்வர் அதை தடுக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் அவர் முடிச்சு இழுத்த உடனே இவர் சிரிக்கிறார். யாரெல்லாம் அதில்ன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே, அதே போல் முதலமைச்சருடைய தனி செயலாளர் தீபக் குமார் ஆகியோர்லாம் சிரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சர் பெண்ணினுடைய முகத்திரையை பிடித்து இழுப்பது பொது மேடையில் எவ்வளவு அநாகரிகமான செயல் என்பதை மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் பீகார் முழுவதும் பல எதிர்ப்பு கூட்டங்கள், நிதிஷ்குமார் இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் பல எதிர்ப்பு ஊர்வலங்கள்லாம் நடக்க தொடங்கின. இது பீகார் மட்டுமில்லை, இந்த பீகாரை தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதுமே இந்த செய்தி பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த அளவு என்று சொன்னால் துருக்கியிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் அவர்கள் இந்தியாவினுடைய முஸ்லீம்கள் இந்தியாவில் எந்த அளவு பாதுகாப்பற்றவர்களாக அச்ச சூழ்நிலையில் வாழ்கிறார்கள், முஸ்லிம் பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த செயல் உணர்த்துகிறது என்று இந்தியாவிற்கே இந்த செயல் ஒரு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு மருத்துவரை பொது நிகழ்வில் இப்படி நிகாபை பிடித்து இழுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஜனநாயக மதச்சார்பின்மை கொண்ட ஒரு நாட்டில். இதற்கிடையில் அவர் ஒன்றும் வகுப்புவாதி இல்லை, அவர் ஒரு பாசிச அமைப்பை சார்ந்த அது RSS சார்ந்தவரோ அல்லது பாஜகவோ அல்ல. இந்தியா கூட்டணியை முன்னின்று வடிவமைத்த ஒரு முதலமைச்சராக ஒரு முன்னணியில் இருந்தவர் தான் அந்த நிதிஷ்குமார். தன் பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி இங்கும் அங்கும் தாவி தன்னுடைய நிலையை பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தரம் தாழ்ந்த நிலைக்கு வந்த அந்த நிதிஷ்குமார் இந்த சங்க பரிவார கும்பலுடன் சேர்ந்து இத்தகைய செயலை செய்தது இந்திய நாட்டிற்கே உலக அரங்கிலே மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே இருந்தவர்கள் கண்டனக்குறைவு மட்டுமல்ல, இந்தியாவில் பெண்களுடைய நிலை இதுதானா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதற்காக பிரதமரோ மற்ற யாரோ கண்டித்ததாக தெரியவில்லை. இந்த நேரத்தில் இங்கே ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பதிவு விடுறாங்க. முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்று ரொம்ப முக்கியமான கூற்று. இது தேர்தல் கட்டத்திலேயே அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நிதிஷ்குமாருக்கு மனநல பாதிச்சிருச்சு, அவர் நார்மல் மேனாக இல்லை அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர்கள் சொன்னது நிதிஷ்குமாருடைய மனநிலையில் ரொம்ப மோசமடைந்து விட்டதா அல்லது அவர் 100 விழுக்காடு சங் பரிவாரா மாறிட்டாரா என்பது தெரியணுங்கிற மாதிரி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. பீகாரில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாகவே இவ்வளோ பெரிய தவறில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அந்த மாநிலத்திலுடைய பெண்கள் இவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு பார்க்கலாம். இந்த இழி செயலுக்காக நிதிஷ்குமார் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த அநாகரிக செயலை எந்த வகையிலும் மன்னிக்க முடியாது என்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இது மாத்திரமல்லாமல் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹாலிதா பர்வீன் அவங்களும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சுமையா ராணா என்பவரும் வெல்ஃபேர் பார்ட்டியுடைய வேலூர் மாவட்ட
அமைப்பாளர் ஃபசி அக்ரம் உட்பட பலரும் பல இடங்களில் இந்தியா முழுவதும் பிஎன்எஸ் ஆக்டில் 74, 79, 299, 302 ஆகிய பிரிவின் கீழே நிதிஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வழக்குகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு போகம் என்று சொன்னால், இதில் வகுப்பாதிகள் எவ்வளோ கீழ்த்தனமானவர்கள் என்பதற்கான ஒரு செயலை பாருங்கள். ஹிஜாபை தொட்டதுக்கே இவ்வளோ அமளின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் வேற எங்கேயாவது தொட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் என்று கேட்டவர் யார் என்று சொன்னால் சாதாரண ஆள் இல்லை. உத்தரப்பிரதேசத்துடைய மீன்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் நிசாத் சொல்றார் இந்த குற்ற. இதற்கும் கடுமையான எதிர்ப்பலைகள், இதற்கான கடுமையான கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. எவ்வளவு மலிவான சிந்தனையில் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களை குறித்த அவர்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி இந்த பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பணியில் சேரணும். ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்குமாக நுஸ்ரத் பர்வீன் பணிக்கு வரவில்லை. பாட்னா சிவில் சர்ஜன் அவினாஷ் குமார் சொல்றாரு, இதுவரைக்கும் அந்த டாக்டர் எங்கள் பணியில் இணையவில்லை என்று சொல்கிறார். அது லாஸ்ட் டேட் வரைக்கும் அவங்க பணியில் வரவில்லை. இதற்கு பிறகு செய்திகள் எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த நுஸ்ரத் பர்வீன் சொல்றாங்க, நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த உரிமையின் அடிப்படையில் நான் உடை அணிந்து கண்ணியமாக நான் போகிறேன். இதை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த பலர் இருக்கக்கூடிய மேடையில் என்னை கேரியாக பேசு பொருளாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எனக்கு மனவேதனை தருகிறது. நான் இனி பீகாரிலே இருக்க போவதில்லை, இந்த பணி எனக்கு தேவையில்லை என்று நுஸ்ரத் சொன்னதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பெண்மணி சொல்வார் என்று சொன்னால், இந்த நாடு இங்கே எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கான நாடாக இருக்கிறது என்பதையும் நான் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தான் ஜார்க்கண்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இர்ஃபான் அன்சாரி, நுஸ்ரத் பர்வீனுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம், அரசு வீடு கொடுக்குறோம், விருப்பமான பணி கொடுக்குறோம், முழு பாதுகாப்போட வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் நாங்கள் தருகிறோம் என்ற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமார் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, கடந்த ஜனவரி மாதமே அவர் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நினைவு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே மலரஞ்சலி செலுத்துகிறாங்க. அது ஒரு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி. அதில் போய் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் இருக்கும்போது கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார். கை தட்டிகிட்டே இருக்கார். பக்கத்தில் வாங்க, என்ன எங்கே கை தட்டிகிட்டு இருக்க, கை தட்டாதீங்கன்னு சொன்ன பிறகு அப்படியான்றாரு. அதே போல் இன்னொரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், தேசிய கீதம் பாடுறாங்க. தேசிய கீதம் பாடும்போது எல்லாமே எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் இவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய தனிச் செயலாளர் சிரித்து பேசுகிறார். அவரே சொல்கிறார், தேசிய கீதம் பாடுதுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் பூந்தொட்டி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை அவர் ஐஏஎஸ் அதிகாரி வர்றாரு, முக்கியமான உயர் அதிகாரி, திடீர்னு பூந்தொட்டிக்கு அவர் தலையில் வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி செய்கிறாரு அப்படின்னா, இது வேணும்னு செய்கிறாரா இல்லை மனநல பாதிக்கப்பட்டிருக்கா என்ற கேள்வியைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இது வேண்டுமென்று செய்தாலும் மனநல பாதிக்கப்பட்டாலும் ஒரு முதலமைச்சருக்கான தகுதியை நிதிஷ்குமார் இழந்து விட்டார். மனநோயாளியாக மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்காருன்னா அவர் வீட்டில் ஓய்வில் இருக்கணும். அவர் எப்படி ஒரு கையெழுத்து போய் மாநில முதலமைச்சர் போட்டால் என்ன ஆகும்? அப்போ அவர் தன்னுடைய சுய சிந்தனையில் இல்லை என்று சொன்னாலும், அவர் இப்போ இன்னைக்கு நிக்காக பிடித்து இழுத்தார், நாளை வேறு ஏதாவது இன்னும் இந்த கேலி கூத்துகள் வேறமாகிவிட்டால் அது பீகார் மாநிலத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே விளங்கி கொண்டு, அதனால தான் நிதிஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே வலுவடைந்திருக்கிறது. இன்னொரு கூற்றும் இருக்கிறது. அண்மையில் முறைகேடான ஒரு வெற்றி தான். அந்த 10,000 ரூபா மகளிர் சுய உதவிக்குழுக்கு போட்டுட்டு அந்த 10,000 ரூபா இப்போ வாபஸ் வாங்குறாங்க. ஒரு ஏமாற்று வெற்றியை, அதுபோல் வாக்காளர் எஸ்ஐஆரில் அதிகமான வாக்காளர்களை நீக்கிவிட்டு தேர்தல் தில்லுமுல்களின் மூலமாக பெற்ற வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு குறுக்கு வழியில் பெற்ற இந்த வெற்றியினுடைய மமதையில் நின்று நிதிஷ்குமார் இதையெல்லாம் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. அவர் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற அடிப்படையில் வகுப்பாதியுடன், சங்கப்பரிவாருடன், பாசிஸ்டுடன் சேர்ந்து அவரும் ஒரு பாசிஸ்டாக மாறிவிட்டாரோ, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இத்தகைய கீழ்த்தரமான செயல்களில் இறங்குகிறாரா என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. அதுவுமே அப்படி இருந்தாலும் கூட அதுவும் கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவர் முதலமைச்சர் பதவியில் இருப்பதற்கு தகுதி இழப்புக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. எதுவாயினும் இந்த நிதிஷ்குமாருடைய இந்த செயலை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தனி மனித உரிமையில் அத்துமீறி தலையிடுவது ஒரு செயல். பெண்களை இழிவாக கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஆணாதிக்க திமிருடைய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள தனி மனித கண்ணியம் மத சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். இஸ்லாமோபோபியோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு தொழில்
உலகம் முழுவதும் பரவி வரக்கூடிய இந்த சூழலில் அதனுடைய அங்கமாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. முஸ்லிம்கள் குறித்த வெறுப்பையும் முஸ்லிம்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தையும் இந்த ஹிஜாப் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற நீண்டகால இஸ்லாமோபோபியனுடைய ஒரு பரப்புரையின் ஒரு செயல் வடிவமாக நிதிஷ்குமார் இதை செய்ததாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதாக கூறிக்கொண்டு இந்தியாவின் மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பாசிஸ்டுகளிடமிருந்தும் அவர்களுக்கு துணை நிற்கின்ற நிதிஷ்குமார் போன்றவர்களையும் மக்கள் புறந்தள்ள வேண்டும். மருத்துவர் நுஸ்ரத் பர்வீனிடம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களிடம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களிடமும் நிதிஷ்குமார் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலமைச்சர் பகுதிக்கு சற்றும் தகுதியில்லாத நிதிஷ்குமார் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களின் பாதுகாப்பையும் பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இது இருக்கிறது.